ஓகே, டன்னு. அதுக்கப்புறம் அண்ணாமலை. அண்ணாமலை வந்து அவருக்கு வீசின அலைக்கு வந்து நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, பெரிய அளவுல ஜெயிப்பாரு. அவர் இடத்துலயாவது அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவரு பெரிய அளவுல ஓட்டுகள் 4000 ஓட்டுகளா என்னவோ தான் எடுத்திருக்காரு போல. பெரிய அளவு ஜெயிக்கல. அடுத்தது நாம் தமிழர் கட்சிக்கு வந்தா உங்க ஹீரோ தோத்துட்டாரா அப்படின்னு கேட்டா, நான் முதவே சொன்ன மாதிரி தான். நாம் தமிழர் கட்சிக்கு நமக்கு ஓப்பன் இதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய கொள்கைகள் நல்லா இருக்குது. பின்ன வெளியில இருந்து பார்ப்போம். இன்னும் யார் யாரெல்லாம் என்னென்ன கொள்கைகளை கொண்டு வராங்கன்னு தெரியல. இப்போதைக்கு உங்க கொள்கைகள் நல்லா இருக்குது. அந்த ஒரு இதுல என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்க சீமானுடைய தம்பியான? அதுக்கு நானே பதில் சொன்னேன். சீமானுக்கும் தம்பி தான், அண்ணாமலைக்கும் தம்பி தான், உதயநிதிக்கும் தம்பி தான். என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் 3 பேருமே என்னோடையும் வயசுல மூத்தவங்க. அப்போ அவங்கள தான் அண்ணன் தான் எடுக்க முடியும். அங்கிள்னு கூப்பிடுற அளவுக்கு அவங்களுக்கு வயசு இல்ல, அண்ணன் கூப்பிடுற அளவுக்கு உள்ள வயசு தான். அதனால அண்ணன் கூப்பிடுறேன். ஓகேடா? அவங்க நமக்கு அண்ணன் தான். எல்லாருமே அண்ணன் தான். எல்லாருடைய கொள்கைகள் நல்லா இருந்தா எல்லாரும் நல்லது செஞ்சா சந்தோஷம் தான்ப்பா. ஓகே, டன். இன்னொரு முக்கியமான விஷயத்த